சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவள்ளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து திமுக, பாமக, அமமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய 2000த்திற்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி ஆத்தூரில் நடைபெற்றது. மேலும் இதில் அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் ஏற்பாட்டில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, விசிக மற்றும் பாமக கட்சிகளில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சங்கரன், நல்லதம்பி, சித்ரா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா வழி பக்தர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்னும் கொள்கையை பரவலாக்கம் செய்து சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக போராடியவர் ஐயா வைகுண்டர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் மாசி மாதம் 20ஆம் தேதி சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் அவதார தினம் கொண்டாடப்படும் நிலையில் 193வது அவதார தினமான இன்று அவர் தம் திருப்பாதங்களை போற்றி வணங்குவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் அறம் சார்ந்து வாழ வேண்டும், பொய் பேசக்கூடாது, எளிமையாய் வாழ வேண்டும் எனும் ஐயா வழியை பின்பற்றும் அனைவருக்கும் இந்நாளில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.